Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிசிஎஸ் அதாவது டாடா கன்சல்டன்ட் சர்வீசஸ். ஸோ அதனுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் அதாவது தேர்ட் குவார்ட்டர்னுடைய ரிசல்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மனதில் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியது மௌன அலைகள். ஸோ இந்த டாடா கன்சல்டனுடைய தேர்ட் குவார்ட்டர்னுடைய ரிசல்ட் இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ரிசல்ட் பிரகாரம் குவார்ட்டர்லி பேசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் பண்ணியாச்சுன்னா ஸோ லாஸ்ட் குவார்ட்டரை விட இந்த குவார்ட்டர் அதாவது செகண்ட் குவார்ட்டரோட தேர்ட் குவார்ட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 4.04% வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இவங்க டோட்டல் இன்கமில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதேவே நெட் ப்ராஃபிட்டில் 16.4% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இபிஎஸ்சில் வந்து பார்த்தீங்கன்னா 16.36% வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இவங்களுக்கு ஏர்னிங்காக வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கப்படுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியை பொறுத்தவரை நல்ல ஒரு க்ரோத்தை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க காமிச்சிருக்காங்க இந்த பீரியடில். அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா இயர்லி ஆன் இயர்லி கம்பேரிசன் பண்ணியாச்சிங்கன்னா ஸோ குவார்ட்டர்லி ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதே சேம் தேர்ட் குவார்ட்டர் லாஸ்ட் ஃபினான்ஷியல் 1920 வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அதுக்கும் இந்த ஃபினான்ஷியல் இயர்னுடைய இந்த தேர்ட் குவார்ட்டருடைய கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா ஸோ டோட்டல் இன்கம் 5% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் 7.18% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7.24% வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் இயர்லி ஆன் இயர்லி கம்பேரிசன் பண்ணாலும் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஷோ பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இயர்னுடைய லாஸ்ட் 9 மந்த்து வரைக்கும் நீங்கள் கம்பேரிசன் பண்ணியாச்சுங்க. அதாவது இந்த குவார்ட்டர் அதுமாதிரி லாஸ்ட் இயர்னுடைய குவார்ட்டர் இந்த 9 மந்த்னுடைய கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா ஸோ 1.5% டோட்டல் இன்கம்லேயும் நெட் ப்ராஃபிட்டில் 4.56% டவுன் ஆகவும் இபிஎஸ்சில் 4.96% டவுன் ஆகவும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேரியேஷன் எதுவும் கிடையாது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இவங்க அது வந்து பார்த்திங்கன்னா அதாவது ப்ராஃபிட்டை எய்ன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இன்னும் ஒரு குவார்ட்டர்லி ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா அதாவது மார்ச் 2020 குவார்ட்டர்லி ஏர்னிங் கம்பேர் பண்ணிச்சுன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் எய்ன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. ஸோ டாடா கன்சல்டனுடைய ப்ரெசன்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 3122.75 வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் க்ளோசிங் ஆகிருக்கு. டோட்டல் 52 ஹை வந்து பார்த்தீங்கன்னா 3128 ஆகவும் லோ வந்து பார்த்தீங்கன்னா 1506. ஓப்பனிங் 8th ஜனவரி வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் 90 அதாவது 3090, ஹை வந்து பார்த்தீங்கன்னா 3128, லோ வந்து பார்த்தீங்கன்னா 3006. டோட்டல் மார்க்கெட் கேபிட்டல் வந்து 11.71 ட்ரில்லியன். ஸோ இதனுடைய பி ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 38.26. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய டிவிடெண்ட் ஹீல்டு வந்து பார்த்தீங்கன்னா 1.28% வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா டாடா கன்சல்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ உங்களுக்கு என்ன கமெண்ட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், வீடியோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.